தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது மிக முக்கியமான பதிவு. இந்த பதிவில் நம்ம மிக முக்கியமான கேள்விக்கான பதிலை பார்க்க போகிறோம். இந்த கேள்வி எப்போ உருவாச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷத்தில் இந்த கேள்வி உருவாக்கப்பட்டது. அப்போ இருந்து இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் மக்களுக்கு அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. என்ன கேள்வி? எது சரியான உபதேசம்? வாட் இஸ் ரைட் டாக்ட்ரின்? இப்போ அந்த கேள்விக்கு பதில் எங்கே இருக்குது? கண்டிப்பாக பைபிளில் தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமான பதில் இந்த பைபிளில் இருக்குது. அப்போ அந்த பதிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். யோவான் 7:16-17. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். இந்த 17வது வசனம் தான் நீங்கள் நல்லா தியானிக்க வேண்டிய வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். அப்போ என்னுடைய மனசு எப்படிப்பட்ட மனசாக இருக்குது? எந்த மனசோடு நான் உபதேசத்தை கேட்கிறேன்? ஒருவேளை உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை தேடி நான் ஒரு உபதேசத்தை கேட்டேனானால் அந்த உபதேசம் சரியா தவறான்னு என்னால் கணிக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் நான் பிழைக்க வேண்டும் என்றால், அல்லது பிழைத்திருப்பது அவருக்காக, அவருடைய சித்தத்தின்படி வாழணும், அவருடைய விருப்பத்தின்படி வாழணுங்கிற நினைப்போட அந்த மனசோடு போய் நான் சத்தியத்தை அல்லது வசனத்தை உபதேசத்தை கேட்டால் எது சரியான உபதேசம் என்று என்னாலே நிச்சயம் கண்டுகொள்ள முடியும். ஏன்னா பொதுவாகவே மக்கள் ஏற்கனவே ஒரு மைண்ட் செட்டோடு போய் வசனத்தை கேட்குறாங்க. அப்போ அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற ஒரு வசனத்தை கொடுக்கும்போது, இவர் தான் நல்ல உபதேசியார் அல்லது இவர் தான் நல்ல பாஸ்டரு என்று சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போயிடுறாங்க. வசனத்து பின்னாடி போகிறது இல்லை. ஆனால் நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்தவர்கள், பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யணுங்கிற மனசோடு இருக்கிறவங்க நிச்சயமாக எது நல்ல உபதேசம் எது கள்ள உபதேசம் என்பதை கண்டுகொள்ள முடியும். ஏன்னா இப்போ நிறைய கள்ள உபதேசிகள் பெருகி இருக்கிறாங்க. நிறைய யூடியூப் வந்துருச்சு, நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் கர்த்தருடைய செய்தின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்களும் நானும் என்ன மனசோடு இருக்கணும்? அவருடைய சித்தம் செய்கிற மனசோடு இருக்கணும். இருப்போமா? உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்